அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வர ஞாயிற்றுக்கிழமை எழுத போகிற எல்லாருக்குமே சுரேஷ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, கடைசி 2 நாள் லாஸ்ட் மூமெண்ட்டில் இருக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒன்றுமே பண்ண வேண்டாம், ரிலாக்ஸாக இருங்க, அதுவே போதும். இவ்வளோ நாள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ பிரெயின் ரெஜுமினேட் ஆகிறதுக்கு இது எடுத்துக்கிற டைம். உங்களுக்கு எதுவுமே படிக்காத மாதிரி இருக்கும், ஏன்னா இதெல்லாம் படித்த மாதிரி இருக்கும், ஆனால் எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். கொஸ்டினுக்கு யாராவது கேட்டாங்கன்னா சொல்ல முடியாமல் திணறலாம். ஸோ அதை பற்றி எதுவுமே யோசிக்க வேண்டாம், கொஞ்சம் டைம் எடுக்கும். அது கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸாக விடுங்க. புதுசாக எதையும் படிக்க வேண்டாம். நான் எதுவுமே இனிமேல் வாசிக்கவே வேண்டாம்னு சொல்கிறேன். என்ன செய்யலாம், ஒரு வேளை நமக்கு மனசு ஏற்றுக்காது இல்லையா? ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணதை ஜஸ்ட் திருப்பி கண்ணால் பார்க்க மட்டும் செய்யுங்க. படிக்கக்கூட வேண்டாம், அதை வாசிக்க வேண்டாம், அதை பிரெயினில் ஏற்றணும்னு நினைக்க வேண்டாம். பட் என்ன பண்ணணும்னா, கண்ணால் ஒரு வாட்டி எல்லாத்தையுமே பாருங்கள். அதுவே என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணி விடும், பிரெயினில் நல்லா திருப்பி என்ன பண்ணணும்னா சேவ் பண்ண வைக்கும். ஃபஸ்ட்டாக இந்த எக்ஸாமை தடவை எழுத போகிறவங்க, ஃபஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணுறவங்க, இந்த எக்ஸாம் அப்பியர் ஆகிறவங்க முக்கியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட். 3 மணி நேரம் கண்டிப்பாக பத்தாது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களே அந்த 3 மணி நேரத்தை முடிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் அப்படி தான் இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டு. டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாரும் கண்டிப்பாக 3 மணி நேரத்துக்குள்ளே 200 கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கணும்னா ஷேர் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு கொஸ்டினை தமிழில் ஒரு வாட்டி, இங்கிலீஷில் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துருங்க, சரிங்களா? சில இது பார்த்தீங்கன்னா க்ளூ அப்படியே கொடுத்துருப்பாங்க, தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இங்கிலீஷில் வேகமாக ரீட் பண்ணணும், சரிங்களா? இப்போ 200 கொஸ்டின்னா நீங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷில் ரீட் பண்ணி கிட்டத்தட்ட நீங்கள் 400 கொஸ்டின் ரீட் பண்ணுற மாதிரி. ஸோ இன்னும் கொஞ்சம் அது வேலைப்பளு தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேர்லெஸ் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணணும். இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக என்ன பண்ணிடலாம்னா இந்த ப்ரிலிம்ஸ் என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு கொஸ்டினை அப்ரோச் பண்ணும்போது கொஸ்டினர் இதை என்ன மைண்ட் செட்டில் இதை வச்சிருப்பாரு அப்படிங்கிறதையும் திங்க் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் கொஸ்டின் எடுத்திருந்தீங்கன்னா இந்த இடத்துல எதுக்காண்டி இதை வச்சிருப்பீங்க நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி புரியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிப்போம். 4 ஆப்ஷன் இருக்கும், 4ல் 2 எலிமினேட் பண்ணியாச்சு, 2 தான் இருக்கும். கரெக்டாக தப்பானது என்ன பண்ணணும், குறிச்சிட்டு வரும். இதுதான் அந்த கொஸ்டினரோட புத்திசாலித்தனம். நம்ம எதை தப்பாக குறிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதாவது அவங்க நினைக்கிறத நம்ம குறிப்போம். அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ அதை அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு கொஸ்டினுக்கான மெரிட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் அந்த தப்பை என்ன பண்ண முடியுங்கன்னா விட மாட்டீங்க. கொஞ்சம் ஈஸியாக வர மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஏல வச்சுருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏயை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் வேறு டக்குன்னு வேலை பார்த்து உடனே ஏஐ போய் குறிச்சிடும். பார்த்தீங்கன்னா அது ஆப்ஷன் இருக்காது, சரிங்களா? ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கேட்டு வச்சுருப்பாங்க. நம்ம டைரெக்டாக வந்த ஆன்சர் என்ன பண்ணியிருப்போம்னா ஏல இருக்கும், வேகமாக குறிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன சின்ன ட்ரிக் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கொஸ்டினரோட மைண்ட் செட் ப்ளஸ் அந்த மெரிட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து ஒரு சாதாரண எக்ஸாம் மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது, இவ்வளோ நாள் படிச்சிருப்பீங்க. இப்போ என்னென்னா போட்டு ப்ரெஷர்லாம் பண்ணிக்க வேண்டாம், ரிலாக்ஸாக இருங்க, சரிங்களா? ஸோ ஒரு முக்கியமான வார்த்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான், சரிங்களா? எக்ஸாம் வருது, இதுக்கப்புறம் ஒன்றும் புதுசாக ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இருக்கிறத வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், மேனேஜ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட். சுரேஷ் அகாடமி சார்பாக எல்லாருமே வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.